கார்த்தி அரவிந்த்சாமி நடிப்பில் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் செப்டம்பர் 27 முதல். சீரியஸ்லி இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நான் ஒரு ப்ரொடியூசர், நானும் நான் வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ். எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் வாஸ் மை 4th ஃபிலிம். இப்போ ஒரு 5th ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அதனால அதை பத்தி அதிகமா பேசல. பட் அதுல ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கு. அது இத்தனை நாள் நான் சொல்லல. பிகாஸ் ஆஃப் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றதுனால நான் வந்து இன்னைக்கு அதை பத்தி பேசி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைச்சே பார்க்கல. இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணது உண்மைதான். அது பேஷன், கத்துக்கணும் சினிமா, அவ்வளவுதான். தவிர இன்னைக்கு நான் வந்து ஒரு டைரக்டரா பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலியமா. ப்ரொடக்ஷன் நம்பர் 5. இந்த படத்துல வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டைரக்டரா, ஜோதிகா தான் ப்ரொடியூசர். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஒரு அழகான பெண், சிறந்த நடிகை, 2 குழந்தைகளுக்கு அம்மா, ஒரு பிசினஸ் ரொம்ப அழகா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க லைஃப்ல அவங்க தாண்டி வர ஒவ்வொரு ரோல்லையுமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா சூப்பரா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது போக படத்துலயுமே பெஸ்டா தன்னுடைய ரோலுக்கான ஒரு அவுட்புட்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கதாநாயகி அவங்க. தில்ராஜா படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. வனிதா விஜயகுமார் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே உங்களை பார்க்கும்போது ஒரு புத்துணர்வு, ஒரு எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி வந்து இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு congratulate and wish all the best to Vijay Satya and A. Venkatesh sir and team Amrish. அவர் தான் நிறைய நடிச்சிருக்காரு படத்துல. ஆக்சுவலி நான் அம்ரிஷை வந்து எந்த சோஷியல் இவெண்ட்ஸ்லயும் சினிமா இவெண்ட்ஸ்ல நான் பார்த்தது இல்லை. நான் ஆக்சுவலி ஐ நாட் சீன் ஹிம். ஆண்டி எனக்கு நல்லா தெரியும். ஆண்டி இஸ் வெரி 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 ஸ்வீட். எங்க பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் ஆப்வியஸ்லி அப்பா அம்மா காலத்துல இருந்து தேவ் பின் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆண்டி ரொம்ப நல்லா பேசுவாங்க. பட் ஐவ் நெவர் சீன் ஹிம். நான் இன்னைக்கு பார்த்துட்டு தான் ஐ மீன் லைக் எனக்கே நான் கேட்டேன், இப்போதான் கேட்டேன், ஏன் நீ வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கும் யூ ஆர் நாட் கம்மிங் அண்ட் தெரியல. That was cute. Anyway, lovely music and I think all the songs are very big hits. So congratulations to that. இந்த படம் பொறுத்த வரைக்கும் சாரோட, நான் ஏ வெங்கடேஷ் சாரோட நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நான் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பேக் பண்ணோம், நடிக்க வரணும்னு சொல்லிட்டு இப்போ நான் ரீசெண்டா பிக் பாஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் வர்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆக்சுவலி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பாப்பா ஜெயனிதா பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட சண்டை எல்லாம் நடந்தது. அப்பதான் நான் ஃபேமஸான மீடியால திரும்பி. அந்த டைம்ல வந்து நான் பயங்கரமா இழைச்சேன். அண்ட் ஐ வாண்டட் டு கம் பேக் இன் ஃபிலிம்ஸ். ஐ தாட் வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அப்போ வந்து ஏ வெங்கடேஷ் சார் தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. சும்மா நச்சுன்னு இருக்கு, பிரிட்டோ சாரோட தயாரிப்புல வந்து சும்மா நச்சுன்னு இருக்குன்ற படம், நகுலோட அந்த ஒரு படம் நான் பண்ணிட்டு அகைன் ஐ ஜஸ்ட் ஐ டுக் அ பேக் சீட். ஐ திங்க் தட் வாஸ் அந்த நேரம் என்னோட டைம் இல்லை. ஐ டென்ட் வாண்ட் டு கண்டினியூ. பட் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ, ஹி ஹஸ் பின் லைக், நான் சொல்றது வந்து 2010-11 நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்து சார் வந்து நான் வந்து டைரக்டர் பி வாசு கிட்ட வந்து அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண ஒரு ஆளு. ஸோ ஒரு 10 படம் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ அவரோட ஸ்பீடு, அவரோட அந்த தாட் ப்ராசஸ், அவரோட அந்த போல்டான ஒரு டெசிஷன்ஸ், அவரோட பெர்ஃபார்மன்ஸ், நான் வந்து ஒரு ரசிகையா பார்த்துருக்கேன் டைரக்டரை. என்னோட குரு, அவரை பார்த்து நான் வளர்ந்துருக்கேன், ஒரு ஆர்டிஸ்டா வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்னா ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு டைரக்டர் லைக் பி வாசு கிட்ட ஒர்க் பண்ணது மட்டும்தான். நான் 4 படம் பண்ணேன். அந்த படத்தோட நான் அவ்வளவுதான், ஐ காட் மேரிட் அண்ட் செட்டில் டவுன். பட் அந்த 4 படத்தை விட நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணது தான் இன்னைக்கும் எனக்கு சினிமாக்கு, ப்ரொடக்ஷனுக்கு, எல்லாத்துக்குமே ஹெல்ப் ஆகுது. அந்த விதத்துல அந்த வரிசையில பார்க்கும்போது KS ரவிக்குமார் சார், தேர் சில டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஹீரோவை விட ஒரு ஜாஸ்தி ஒரு பர்சனா, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தேஜஸ், அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பீடு, ஒரு நம்ம ரசிப்போம், ஒரு ஆர்டிஸ்டா ரசிப்போம் இந்த டைரக்டரை. அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதுல வந்து ஏ வெங்கடேஷ் சார் இஸ் ஒன் ஆஃப் தி ஏஸ் டைரக்டர்ஸ். ரொம்ப அடக்கமான ஒரு ஒரு
டவுன் டு எர்த் பர்சன். யாருமே வந்து அவர் பந்தாவே பண்ணிக்க மாட்டாரு. அவர் அவ்வளோ ஸ்வீட் த்ரூ த இயர்ஸ். நான் இப்போ ஒரு 4 படம் ஒர்க் பண்ணிட்டேன் அவரோட. அண்ட் அவர் இந்த படத்துக்கு கூப்பிட்டப்போ ஒரு 2 days ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, இங்க இருக்க தேன்மொழி என்னோட ஆக்ட்ரஸ், அவங்க மூலியமா தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. சார் வந்து என்ன கேட்டாரு, ஒரு 2-3 days தான் ஒர்க்கு, பட் ஒரு நல்ல ரோல் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு காலே வரல. சம்திங் ஹேப்பன், யாரோ நடுவில் வந்து விளையாடிட்டாங்க ஆஸ் யூஷுவல். எனக்கு கால் வரல. எனக்கு வந்து சார் படம்னு நான் யாருக்கும் அந்த மாதிரி கால் பண்ண மாட்டேன். சார் படம்னு நான் வந்துட்டு நம்பர் வாங்கி ஸ்பெசிஃபிக்கா சாருக்கு கால் பண்ணேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் நீங்க ஏதோ இந்த ஒரு கேரக்டர் ஏதோ நீங்க சொன்னீங்களா, அதுக்கப்புறம் என்னாச்சு சார்னோன்னா அவருக்கே தெரியல. அவர் சொன்னார், ஏமா உங்களை அப்ரோச் பண்ணாங்களாமே, நீங்க ரொம்ப படம் கேட்டீங்களாமே. நான் சொன்னேன், சார் என்னை பத்தி கொஞ்சம் விசாரிச்சுட்டு பேசுங்க, நான் வந்து நிறைய படம் கேட்டேன்னு சொன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே நான் பேசுறேன். நான் சொன்னேன், சார் நீங்க எதுவுமே பேசாதீங்க, எப்போ ஷூட்டிங் எங்க லொகேஷன் மட்டும் சொல்லுங்க, நீங்க என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா உங்க படத்துல நீங்க அந்த கேரக்டருக்கு கூப்பிட்டுட்டு நான் வராம இருக்க மாட்டேன் அப்படி சொல்லி நானா லொகேஷன் போய் ஒர்க் பண்ண ஒரு படம்னா அது தில் ராஜா தான். அப்போ வந்து ஆக்சுவலி நான் ஹவு டு கால் யூ சத்யா ஒன்லினோ விஜய் சத்யா. ஸோ சத்யாவை நான் பார்த்தப்போ நான் ஏதோ இவர் டைரக்டர்ஸை சொன்ன மாதிரி நான் சொன்னேன், நான் நினைச்சேன் ஏதோ எனக்கு சிம்ரனோட ஹஸ்பண்ட் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி தீபக் தான் ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் தீபக். ரியலி பிகாஸ் அப்போத்துல இருந்து நான் பாக்குறதுனால எனக்கு ஏதோ இந்திக்கார பையன் போல இருக்கு, ஓகே அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா கோயம்புத்தூர், ஊட்டி பக்கா தமிழ். அந்த கலர்லாம் வந்துட்டு ஊட்டியோட அந்த இதனால வந்து கலரு, பட் வெரி 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 வெல் பிஹேவ்ட் அண்ட் வெரி டீசன்ட் ஜென்டில்மேன். அங்க ஸ்பாட்லயே எனக்கு தெரிஞ்சது ஹிஸ் எஜுகேஷன், ஹிஸ் நாலேஜ் அண்ட் பேஷன் ஃபார் சினிமா. சீரியஸ்லி இந்த விஷயம் நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நான் ஒரு ப்ரொடியூசர், நானும் நான் வந்து வனிதா ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் வாஸ் மை 4th ஃபிலிம். இப்போ ஒரு 5th ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. அந்த படம் வந்து கூடிய விரைவில் அக்டோபர்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். உங்களை எல்லாரையும் அழைக்கணும். அது நான் அதனால அதை பத்தி அதிகமா பேசல. பட் அதுல ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கு, அது இத்தனை நாள் நான் சொல்லல. பிகாஸ் ஆஃப் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றதுனால நான் வந்து இன்னைக்கு அதை பத்தி பேசி ஆகணும். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைச்சே பார்க்கல, இத்தனை வருஷம் கழிச்சு நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணது உண்மைதான், அது பேஷன், கத்துக்கணும் சினிமா, அவ்வளவுதான். தவிர இன்னைக்கு நான் வந்து ஒரு டைரக்டரா பரிமாணம் எடுக்கிறேன் இந்த படத்து மூலியமா. ப்ரொடக்ஷன் நம்பர் 5. இந்த படத்துல வந்து நான் ஃபேஸ் பண்ணது ஒரு டைரக்டரா, ஜோதிகா தான் ப்ரொடியூசர். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் படத்திலே வந்து எவ்வளோ சினிமாவை பத்தி கத்துக்க முடியுமோ. ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு 27-28 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், எல்லாருமே பெர்ஃபார்மர்ஸ், எல்லாருமே ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். இத்தனை பேரை வச்சு நாங்க தாய்லாந்துல ஒரு 70% கம்ப்ளீட் பண்ணி, இங்க வந்து ஒரு 30% கம்ப்ளீட் பண்ணி இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. வித் காட்ஸ் கிரேஸ் படம் முடிஞ்சது. ஆனா ஒரு ஹீரோவோட சப்போர்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க. சீரியஸ்லி ஐ ஹாவ் டு டெல் யூ. ஏன்னா நான் பார்த்தப்போ வெறும் ஹீரோவா தான் பார்த்தேன். ஆனா இந்த படத்துல இன்னைக்கு ப்ரொடியூசரை தாண்டி வந்து நின்று ஒரு படத்தை வந்து நம்ம கொண்டு வரணும், இவ்வளவு எஃபர்ட் போட்டாச்சு, அதை கொண்டு வரணும், ரிலீஸ்க்கு கொண்டு வரணும். அதுக்கான என்னெல்லாம் பண்ண முடியும், யார்கிட்ட எல்லாம் பேச முடியும், என்ன எஃபர்ட் எடுக்க முடியும், அந்த சின்சியரிட்டி, அந்த ஜென்யூனிட்டியே வந்து லைஃப்ல வந்து நம்மள வந்து எப்படினாலும் ஜெயிக்க வச்சிரும். அது ரொம்ப முக்கியம் சினிமால. அது இல்லாதனாலதான் சினிமா அழிஞ்சிட்டு இருக்கு. பட் என்னன்னா இது எப்பவுமே நீடிக்கணும் சத்யா. கரெக்டா? இவங்க பாம்பேல இருந்து வந்திருக்காங்க. ஷீ இஸ் கன்னிகா. ஹாய், thank you for coming from Bombay like a South Indian girl. But remember one thing I'm telling you today, be like this forever. நாளைக்கு உனக்கு மேபி பல கோடி ரூபாய் சம்பளம் கிடைச்சு பெரிய ஹீரோயின் ஆகலாம். ஆனா நீங்க இப்போ வாட் எவர் யூ ஆர், ரிமைன் த சேம். ஏன்னா எல்லாம் ஆரம்பத்துல நல்லாதான் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து கோடி, 10 கோடி, 7 கோடி, 6 கோடி அந்த படத்துல வர்ற மாதிரி டைலாக் தான். ஸோ அந்த விதத்துல வந்து ஐ விஷ் சத்யா ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் ஹி இஸ் பர்ஃபார்ம்ட் வெரி வெல் அண்ட் ஹி லுக்ஸ் லைக் நிஜமா வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோக்கான ஒரு லுக் கண்டிப்பா இருக்கு.
தமிழ் பையங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஹிந்திக்கார பையன் கிடையாது. ஹிந்தி தெரியாது போடாது அந்த மாதிரி. அண்ட் ஐ தேங்க் ஏ வெங்கடேஷ் சார் அண்ட் அம்பரீஷ் அண்ட் கே ராஜன் சார். நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல ஹீரோயின் வரல, லேடி ஆர்டிஸ்ட் வரலன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்துருவார். சார் சப்ஸ்டிடியூட் நீங்க தான் சார். வேற என்ன சார், யார் சார் அட்ராக்ட் பண்றது ஆடியன்ஸையும் பிரஸ்ஸையும்? ஃபர்ஸ்ட் நீங்க, நெக்ஸ்ட் நான் ஒரு கொசுறு மாதிரி உங்க கூட வருவேன். நடிச்சனோ இல்லையோ நான் அங்க இருப்பேன். ஸோ அந்த விதத்துல நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆடியோ ரிலீஸ் மேட்ஸ் நாங்க எல்லாமே எப்பவுமே ஆடியோ ரிலீஸ்ல மட்டும்தான் சந்திப்போம். இது ஒரு ஒரு கியூட்டான ஒரு ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலி ஒரு நல்ல லைன். எனிவே ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். September 27 PVR Inox Pictures. It was actually something very intriguing. ஏன்னா PVRங்கிறது it is a very big brand, Inox. In fact, I think most of the theaters today is PVR Inox. எல்லாத்துலயுமே அவங்க வந்து they have taken over. ஸோ அவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுன்னா, நான் படம் பார்க்கல பட் டப்பிங் பண்ணேன். ஸோ ஐ சீன் த ஜிஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணும் போது கிளைமேக்ஸ் எல்லாம் நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய பிராண்ட் வந்து ஒரு படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வராங்க அவங்க தியேட்டர்ஸ்லன்னா, கண்டிப்பா அதுல வந்து there is definitely stuff in it. 100% தியேட்டர்ஸ்ல போய் பாப்கார்ன் வாங்கிட்டு படம் பார்ப்போம். அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். Hi, வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.